தமிழ் சினிமா நடிகை வரலட்சுமி சரத்குமாரின் மகள். இவர் நேற்றைய தினம் ஹைதராபாத்தில் நடந்த ஓர் விருது வழங்கும் விழாவில் கவர்ச்சியாக சாரி அணிந்து சென்றிருக்கின்றார். இதுதான் இப்பொழுது தமிழ் சினிமாவிலும் சரி சமூக வலைத்தளங்களிலும் சரி விமர்சிக்கப்படும் ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இவர் சமீபத்தில் தான் ஓர் சங்கம் ஆரம்பித்தார். அதாவது தமிழ் சினிமாவில் நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லைகள் மற்றும் கவர்ச்சியாக வருவதற்கு தூண்டப்படுகின்றார்கள் என்ற கருத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக ஓர் சங்கத்தை ஆரம்பித்தார். ஓர் திரைப்படத்தில் ஓர் நடிகை கவர்ச்சியாக நடிக்கின்றார் என்றால் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் அல்லது தயாரிப்பாளர் காரணம் என்று கூறலாம். இருப்பினும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு, விருது வழங்கும் விழாக்களுக்கு ஓர் நடிகை கவர்ச்சியாக வருகின்றார் என்றால் யார் காரணமாக இருக்க முடியும்? யார் கட்டாயப்படுத்தி இவ்வாறு கவர்ச்சியாக உடை அணிந்து வருகின்றார்கள்? எங்கு நிபந்தனை இருக்கின்றது? இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மையான விடயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், நடிகைகள் தாங்கள் கவர்ச்சியாக நடிப்பதற்கு தயார் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட விருது விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் கவர்ச்சியாக வருகின்றார்கள். அதைத் தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். பட வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்டு படத்தில் நடித்து நல்ல சம்பளமும் பெற்றுக்கொண்டு அதன்பின் இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ தவறு கூறுதல் சரியா? தவறு செய்பவரை விட தவறு செய்ய தூண்டுபவர்தான் மிகப்பெரிய குற்றவாளி. அதனால் நடிகைகள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு கவர்ச்சியாக உடை அணிவதுதான் மிகப்பெரிய குற்றம் என்று கூறி இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.